ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐசோ ஸ்பீடுன்னு ஒரு ஆரோக்கியம் மேக்கில் அதுதான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே யாரும் மங்குஸ் மாட்டி நாட்டு ஆடுன்னு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவர் தான் ஸ்பீடு. இவரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரொனால்டோ கூட ஃபோட்டோ எடுத்து பாரு, அவர் தான் பார்க்கல. ஓகே மக்களே, பலவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்க்கல. ஓகே ரைட்டு மக்களே. ஓகே மக்களே, இதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. இது சும்மா ஃபோட்டோ தான். நானே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து பயப்பட்ட மக்களே. சரி ஓகே மக்களே, வாங்க நம்ம வெளியே போயிட்டு பார்ப்போம் அந்த ஸ்பீடு எங்கே தான் இருக்காருன்ட்டு. இங்கே எங்கேயாவது இருக்காரா? இங்கே இந்த டோரை திறந்து பார்ப்போம். ஐயோ மக்களே, டோர் பிளேடே கரெக்டாக வரா மக்களே ஸ்பீடு. சரி ஓகே, நம்ம அப்படியே இன்னொரு ரூமுக்கு ஓடிட்டு வேண்டி தான் ஓடுற அப்பாடி இந்த பக்கம் வந்துட்டு வரமாட்டாரு தான் நினைக்கிறேன் மக்களே. டோரை திறந்துட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. சரி ஓகே, நமக்கு நல்லதாக போச்சு. ஐயோ, அந்த பக்கம் போயிட்டான்னு பார்த்தா நம்பிக்கிட்டு வராரு. இப்போ எங்கே போய் ஒழித்துட்டு வரதில்ல, இங்கே நின்று பார்ப்போம். மெதுவாக தானே வராரு. ஓகே, அப்போ அப்படியே போயிட்டு எடுத்துருப்போம். ஆனால் ஸ்பீடு அண்ணா இங்கே வெளியே வாங்க, நான் வெளியே இருக்கேன். என்ன பண்ணுறான்னு தெரியல, ஒரு கண்ணுக்குன்னு தெரியலன்னு தெரியல. ஓகே மக்களே, வந்துட்டார். வாங்க அப்படியே இவரை கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியது தான். வாங்கண்ணா சீக்கிரம் ஓடி வாங்கண்ணா. என்ன ஓட்டுறீங்க போங்கண்ணா. சரி ஓகே மக்களே, அப்படியே மெதுவாக போக வேண்டியதான் வெளியா. ஓகே, வராரா இல்லையா? வராரு. வாங்கன்னா வாங்க, உங்கள் வழியே பார்த்துட்டு போங்க. எந்த பக்கம் போகிறது எடுத்த இல்லையா? சீக்கிரம் ஒருவர் வரவே மாட்டுறாரு. சரி ஓகே, இருங்க மக்களே, கொஞ்சம் சென்சிட்டிவ் கரெக்டாக வச்சுப்போம். ஐயோ சீக்கிரம் அப்போ வச்சுட்டு ஓடுற ஆடா பாவி, இன்னும் ஒரு கொஞ்சம் இருந்தால் பிடிச்சிட்டுக்கோ மக்களே. நம்மள எப்படியோ கரெக்டாக தப்பிச்சு வந்துட்டோம். அது நம்ம கிட்ட வரும்போது அந்த நாய் கத்துல வா அது மாதிரி கத்திட்டே வராது இவர் வேற. சரி ஓகே, அந்த பக்கம் போயிட்டாரு. நம்ம எங்கே போகிறது நேரத்தில் இந்த ஃபோட்டோவை பார்த்தா நம்மளுக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. சரி ஓகே மக்களே, இருங்க, அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஐயோ திரும்ப வந்துட்டாரு. ஐயோ எங்கெல்லாம் இருங்க மக்களே, இது ஓடி போய் ஒளிஞ்சுப்போம். அப்பா என்ன மறைஞ்சு போயிட்டாரு, எங்கே போயிட்டீங்க? என்னென்ன ஆச்சு? ஒரு வேளை பேயா இருப்பாரோ இவர் இதில். ஆமாம், ஆரோக்கியம் தானே சொன்னேன். இருங்க மக்களை, திரும்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே வந்துட்டு அவர் வர்றபோது கரெக்டாக அப்படி போயிடலாம். எங்கடா போயிட்டாரு மக்களை? திரும்ப மறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மறைஞ்சிட்டாரா? என்னடா இது பக்கான்னு தெரியல. ஹைடிங் பிளேஸ் தான் போட்டிருக்கு. நான் தானே மறையினேன், அவரையா மறையிறான்னு தெரியலையா? சரி ஓகே, அப்போ மறைஞ்சிட்டார் மக்களை. திரும்பணும் என்ன கணக்குனே தெரில. சரி ஓகே, இது நமக்கு ஒரு நல்லதாக இருக்கு. சரி ஓகே மக்களே, இருங்க இங்கே பாருங்கள், ரொனால்டோ கிட்டே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு. அம்மாவில் தான். சரி ஓகே, இங்கே பாருங்க, இது யாருன்னு தெரியல. அவங்க தாத்தாவா யாருன்னு தெரியல. அவங்க தாத்தா மாதிரி தான் இருக்கு. ஆமாடா, இது மெஸ்ஸி இல்லை. ஆனால் பாதி ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கடா? டே ஸ்பீடு இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்றாங்க. மெஸ்ஸியாவே இப்படி அசைக்கப்படுத்தி வச்சிருக்குல்ல. உன்னை இப்போ நான் போட்டு தரலாம் விட மாட்டேன். ஆனால் இதில் கன்று இருக்கேன்னு நான் தெரியல. சரி, அது அப்பார் பார்ப்போம். இங்கே பாருங்க மக்களே, நம்ம மெஸ்ஸிக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனால் இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கானே. நீ ரொனால்டோ ஃபேனாக இருந்தால் அதுக்குன்னு இப்படி பண்ணி விட வேணா இருதான். எனக்கு கன்று இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே ஒன்றுமே கிடைக்கல மக்களே. சரி ஓகே, அவன் எங்கே இருக்கான்னு வர தெரில. நமக்கு வர்ற இதுக்கு ஆனால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். மெஸ்ஸியை போய் அசிங்கப்படுத்திட்டானே, அதே என்னால் பொறுக்க முடியலடா. இவன் வேறு ஒரே தெரிஞ்சுட்டு இருக்கான். அவனை போட்டு தள்ளாம விட மாட்டான். அடிக்கோ டான்ஸ் ஆடுறானே. அடி கூட அடிச்சிடறானே. இந்த கேவலமான ஸ்டெப்பை மட்டும் போடாத பாவி. சரி ஓகே மக்களே, நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகிற பிளானை போடுவோம். இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு என்னடா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கீ இருக்கு மக்களே. அந்த 10 சாவியை கண்டுபிடிச்சிட்டு ஒரு லேம்பகோனி கார் இருக்கோம். அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்து தப்பிச்சு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த 10 கீயை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மக்களே. சரி ஓகே, இவன் மூஞ்சா பார்த்துட்டு தான் நமக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் சென்சிட்டிவாக வச்சுட்டு அவ்வளோதான் மக்களே. சரி நம்ம வெளியே போவோம். அவ்வளோதான் மக்களே, அவன் வந்துட்டானா என்னன்னு தெரில. ஓகே மக்களே, எல்லா ரூமும் திறந்துட்டு அவன் வெளியே போயிருக்கான். எங்கே வந்திருக்கான்னு தெரில. சரி ஓகே, கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் போடும். இது இங்கே தான் போகிறான். அப்பாடி இங்கே பாருங்கள் மக்களே, மெஸ்ஸி ஃபோட்டோ பார்க்க டென்ஷன் தான் ஆகுது மக்களே. சரி மக்களே, அப்படியே இங்கே ஒரு கீ எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 9 கீ தேவைப்படுது. அது 9 கீ எடுத்துட்டுனா அவ்வளோதான். இந்த லேம்பகனை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பறந்து போயிடலாம் மக்களே. சரி ஓகே, நெக்ஸ்ட் கீயை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்கான்னு அப்படியே ஒரு முறை செக் பண்ணிப்போம். இந்த ரூமில் இருக்கானா? இங்கே எங்கேயும் இல்லை. அப்படியே கீ இருக்கான்னு பார்த்தா கீயும் இல்லை. இது இங்கே இருக்குது மக்களே. அப்போ அடி கீ அப்படியே பார்த்தாச்சு, அப்படியே திருடியாச்சு. இன்னும் நமக்கு ஒரு 8 கீ தேவைப்படுது மக்களே. சரி ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, செம பிசி செட்டப் போட்டு வச்சுருக்காரு. ஐயோ, ஆனால் தெரியாம மாட்டேன். ஐயோ போச்சே. ஐயோ, டான்ஸ் ஆடி கழுத்து அறக்கிறாரு இவர் வேற. போச்சுடா சபா, முடியலடா. இந்த மூஞ்சை எத்தனை முறை தான் பார்க்கறதுல தெரியல. சரி ஓகே மக்களே, சென்சிட்டிவ் வச்சுட்டு திருப்பணும் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான்.
மக்களே நம்ம ஒரு முறை அவங்ககிட்ட மாட்டிக்கணும்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கீயை கலெக்ட் பண்ற மாதிரி வரும். என்ன பண்றது, இது அவ்வளவும் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. வாங்க மக்களே அசால்ட் பண்ணிடுவோம். எங்கே போறாரு ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். ஓகே அந்த பக்கம் போயிட்டாரு. நம்ம இந்த ரூம்குள்ள போயிட்டு கீ இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் இங்கே இல்லை மக்களே. இங்கே பார்த்தீங்களா செவுத்து மேலே மாட்டி வச்சிருக்காங்க. சரி ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட்டுக்கு வெற்றிகரமாக எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா சாவி எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட வேண்டியதுதான். காரை எடுத்துட்டேன். சரி ஓகே மக்களே, இந்த ரூமில் போய் பார்ப்போம். அந்த பக்கம் போறாரா? சரி ஓகே. ஐயோ என்னடா இது மூஞ்சி செட் பண்ணி வச்சிருக்கு சாமிங்களா. சரி ஓகே அப்படியே போய் செக் பண்ணி பார்ப்போம். திரும்ப எதனா வரப்போகுது போத மாதிரி. சரி ஓகே மக்களே, இங்கே ஏதாவது இருக்கா? ஓகே இங்கே ஒரு கீ இருக்கு. இப்படி ஒரு கீ எடுத்தாச்சு. சரி ஐயோ மக்களே, இன்னும் ஒரு கொஞ்சம் தான் நம்மளை பிடிச்சிட்டு இருந்து பாரு. சரி ஓகே மக்களே, அப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம 2 கீ எடுத்தாச்சு. இன்னும் நமக்கு 8 கீ தேவைப்படுது. இதில் ஏதாவது ஓகே இங்கே இருக்க கபோர்டில் இருக்குது. இது முன்னே பார்த்துட்டோம். ஓகே இது எடுத்தாச்சு. ஓகே இப்போ வந்து கேமிங் ரூமில் ஒன்று இருக்கும். அது இறக்குற போது தான் ஒன்று நம்ம மாட்டிக்கணும். இந்த முறை அந்த தப்பாக பண்ணக்கூடாது. சரி ஓகே மக்களே, அவங்க அந்த ரூமில் பார்த்துட்டு வருவார். நம்ம அதுக்குள்ளே அந்த ரூமில் வரும்போது பார்ப்போம். ஓகே இங்கேயும் ஒன்று இருக்குது. இதில் முன்னே பார்த்துட்டுமே உன் மக்களே இந்த ரூமில் 2 கீ இருக்குது. சரி ஓகே மக்களே, டிவியான ஏதாவது இருக்காட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. கிச்சனில் ஏதாவது இருக்கா? இங்கே இங்கே ஒன்று இருக்குது மக்களே. ஓகே மக்களே 5 கீ எடுத்தாச்சு. இன்னும் நமக்கு 5 கீ தான் மக்களே தேவைப்படுது. அது பற்றி கொஞ்சம் சீக்கிரமாக கிடைச்சிட்டு நல்லாயிருக்கும். சரி ஓகே இருக்க ஃபஸ்ட்டு எந்த பக்கம் வரான்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இருங்க இங்கே ஒன்று இருக்குல்ல. ஓகே ஐயோ திறந்துட்டு உள்ள போடா சீக்கிரம் போடா வந்துட்டு போறாரு. அப்பா எப்படி எடுத்தாச்சு மக்களே. இப்போ நம்ம 6 கீ எடுத்துட்டோம். இன்னும் நமக்கு 4 கீ தான் தேவைப்படுது. அப்போ அப்படி எப்படி டக்குன்னு வந்துட்டு மக்களே, எல்லாம் அவர் நம்மளை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடி வெறுப்பே தெரிஞ்சிருப்பாரு. சரி ஓகே இங்கெல்லாம் செக் பண்ணியாச்சு. இன்னும் எங்கே இருக்குன்றாரு தெரியலையா. சரி ஓகே அப்படியே மெதுவாக போய் பார்ப்போம். இவர் போயிட்டாரா? ஓகே போயிட்டாரு தான் நடிக்கிறேன். அப்படியே இப்போ கேமிங் ரூமில் பார்க்கலாம் மக்களே. ஆமாம் கேமிங் ரூமில் போய் எடுக்கணும். ஓகே இங்கே இருக்கு பாருங்க. ஓகே அதுவும் எடுத்தாச்சு. இன்னும் நமக்கு 3 கீ தான் மக்களை தேவைப்படுது. அது வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே இருங்க மக்களே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனார்ல அந்த ரூமில் போய் பார்ப்போம். இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாருமா. அப்படியே எங்கள் அப்பா ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. அதுதான் பாடி அப்படி கட்ஸ் எல்லாம் இருக்குது. சரி ஓகே இங்கே ஒரு கீ இருக்குது மக்களே. இதோ ஆட்டையை போட்டுக்க வேண்டியதுதான். இன்னும் நமக்கு 2 ஐயோ என்னடா இதா வாயை பொழந்துட்டு இருக்காரு. எப்பா என்னடா இது உள்ளே வந்தா இருக்கு வெளியே போனால் இல்லை. என்ன இதுன்னே தெரியல. சரி ஓகே மக்களே, இதை பார்த்துருந்தா நம்ம பார்த்துனே தான் இருக்கணும். இன்னும் நமக்கு 2 கீ தான் மக்களை தேவைப்படுது. அதை மட்டும் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு அவர் லேம்பகனை திருடிட்ட ஓடி போயிட வேண்டியதான். சரி ஓகே எந்த பக்கம் வராருன்னு வேறு தெரில, ஆளே தெரில. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஐயோ மக்களை இந்த பக்கம் தான் கரெக்டாக வராரு. சரி ஓகே நம்ம அப்படியே இதில் போயிடுவோம். இன்னும் நமக்கு 2 கீ தான் மக்களை தேவைப்படுது. எங்கன்னா ஆளே வரல. அது எங்கே ஒரு கீ இருக்கு மக்களே. இவ்வளோ நேரமாக அந்த வழியில் தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கீ கண்ணுக்கே தெரில. சரி ஓகே மக்களே 9 கீ எடுத்தாச்சு. இன்னும் அந்த ஒரு கீ எங்கே இருக்குன்னு தெரியல. அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோதான் மக்களே, நம்ம லேம்பகனி காரை எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதுதான். 5 minutes later. மக்களே ரொம்ப நேரமாக சுற்றி முற்றி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல இருந்துமே அந்த ரூமு பக்கமே இருக்குது மக்களே. அதை பார்க்க மறந்துட்டேன். சரி ஓகே மக்களே, எப்படியோ லேம்பகனி கார் எடுத்துகிட்டு போயாச்சு. இவர் வேறு துரத்துட்டே வராரு. என்னாலும் பிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடியா. லேம்பகனி ஸ்பீடுக்கு நீ ஓடி வர முடியுமா? சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போக மக்களே. மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் உங்களை வந்து விடைபெறுவது யாபான். ஓகே டாட்டா பை பை மக்களே.